ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ட்ரம்ப் எங்கேயோ இருக்கிறாரு. ஆனா, நம்ம இந்தியால இருக்கிற ஜென்சி பசங்கலாம் எங்கேயோ இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலுமே இவங்க 2 பேத்துக்குள்ள பிரச்சனை மூட்டுற வழியா, அதாவது இந்த இலங்கையில, அப்புறம் இந்த மாரி இடத்துலலாம் பார்த்திருப்பீங்க. நேபாள்ல இந்த இடத்துலலாம் ஜென்சி போராட்டம் வெடிச்சு, அங்க ஜென்சி கிளர்ச்சி ஏற்படுத்தி நெறைய பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருந்துச்சு. அந்த மாரி நம்ம இந்தியாலயும் உருவாகுறதுக்கான அதிக வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாவே இருக்கு. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் தான். ஸோ அது என்ன ஆகப்போகுது? என்ன பிரச்சனைகள்லாம் கொண்டு வரப்போறாரு? அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்ஸா பார்க்கலாம். ட்ரம்ப் என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினான பிரச்சனை ஒண்ணு இருக்கு. நம்ம ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கிட்டு இருக்கோம். அத நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காரு. வெளிய போற இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்தியா சீக்கிரமே வாங்குறத நிப்பாட்டிருவாங்க அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம இந்தியாவுமே ஆனா அதிகாரப்பூர்வமா எங்கேயுமே அறிவிக்கல. இருந்தாலும் இந்தியாவுக்கு ஆயில் வாங்காம இருக்கிறத தவிர வேற வழி இல்ல. அப்படிதான் இருக்கு. ஆனா ஆயில் வாங்காம விட்டுட்டாங்கனாலுமே இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகும். ஆயில் வாங்கினாலும் மிகப்பெரிய பிரச்சனையாகும். ஸோ அது என்ன அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரம்ப் நம்ம இவங்க கூட ரஷ்யா கூடன்னு இல்ல. நம்ம இதுக்கு முன்னாடி ஈரான் கிட்ட மலிவு விலையில ஆயில் வாங்கிட்டு இருந்தோம். அதாவது நம்ம ரஷ்யா கிட்ட தான் ஆயில் வாங்கினா இவர் பிரச்சனை பண்றாரு அப்படின்னு இல்ல. இந்தியாவுக்கு எங்க மலிவு விலையில ஆயில் கிடைச்சாலுமே அங்க நான் பிரச்சனை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நாங்க இதுக்கு முன்னாடி ஈரான் கிட்ட நம்ம ஆயில் வாங்கிட்டு இருக்கோம். அதாவது இந்த எண்ணெய்கள், இந்த பெட்ரோல், டீசல் இதுக்கான சம்பந்தமான பொருட்கள்லாம் வாங்கிட்டு இருக்கோம். அது வாங்கும் போதே ஈரான் இருந்து யாரெல்லாம் ஆயில் வாங்குறாங்களோ அந்த நாட்டுக்கு பொருளாதார தடை விதிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் முன்வைக்கிறாரு. சரி, நம்ம ஈரான் கூட அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு நட்புறவு இல்ல அப்படிங்கறனால ட்ரம்ப் கூட நம்ம அந்த டைம்ல நட்புறவா இருந்தனால சரி ஓகே சொல்றாரு, அதுவும் இல்லாம எதுக்கு தேவலாம் வம்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரஷ்யா கூட பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ரஷ்யா கூட நீங்க மலிவு விலையில் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இந்த டைம்ல நம்ம ரஷ்யா கிட்ட வாங்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதை நீங்க செஞ்சுதான் ஆகணும், அப்படி இல்லைன்னா மிகப்பெரிய ஒரு தடை போடுவேன், மிகப்பெரிய டாக்ஸ் அப்படிங்கிறத நான் போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கு இந்தியா போகுமா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ராங்காகவே இருந்தோம், நாங்கள் என்ன பண்ணாலும் சரி நாங்கள் ரஷ்யா கிட்ட என்ன வாங்குறது நிறுத்த மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இவர் கொஞ்சம் கொஞ்சமாக டாக்ஸ் அதிகம் பண்ணவே நம்ம இந்தியாவில் நிறைய விலை உயர்வு அதிகமாக இருக்கான வாய்ப்புகள் இருக்கு. வேலைகள் நிறைய பேருக்கு போகிற சான்ஸுமே அதிகமாக இருக்கு. ஸோ அதனாலேயே சரி ஓகே நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க. இப்போ இந்தியா ஆயில் இந்த எண்ணெய்லாம் வாங்குறாங்கல்ல, இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் மொத்தமா ஒரு 3ல் 1 பங்கு நம்ம ரஷ்யாட்டு இருந்து தான் வாங்கிட்டு இருக்கோம். ரஷ்யாட்டு இருந்து நம்ம வாங்குறதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சர்வதேச அளவில் ஒரு உலக அளவில் இந்த எண்ணெயோடைய விலை ஒரு ரூ. 85, ஒரு பீப்பாய் ரூ. 85 வருது அப்படின்னா, இப்போ நம்ம எவ்வளோக்கு ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பீப்பாய் $81 தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இவ்வளோ கம்மியாக அதாவது ஒரு 2% 3% டிஸ்கவுண்ட்ல தான் நமக்கு தந்துட்டு இருக்காங்க. இதனால நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ரிலையன்ஸ் இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் இருக்கு. ஸோ இவங்களுக்குலாம் எவ்வளோ லாபம் கிடைச்சது, லாபம்னு சொல்ல முடியாது, மிச்சமாயிருக்கு. நம்ம நார்மலாக வாங்குறத விட எவ்வளோ மிச்சமாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட $11.6 பில்லியன், அதாவது இந்திய மதிப்புப்படி பார்த்தீங்கன்னா 1.10 லட்சம் கோடி நமக்கு மிச்சமாயிருக்கு. இது அவங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கா ரஷ்யாவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்குமே நஷ்டம் எதுவுமே இல்லை. அவங்களுக்குமே நல்ல லாபம் வந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரோஸ்நெஃப்ட் அப்புறம் லிக்கோயிட் அப்படிங்கிற 2 நிறுவனம் மேல இந்த 2 நிறுவனம் தான் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் இருக்குது. அதாவது ஆயில் சப்ளை அதிகமாக பண்ணிட்டு இருக்கிறது. இது உலக அளவிலேயே நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியாவுக்கு 60% இவங்க கிட்ட இருந்தா நம்ம வாங்கிட்டு இருக்கோம். உலக அளவில் ஒரு 5% இவங்க இந்த 2 நிறுவனத்திட்ட இருந்தா வியாபாரம் நடந்துருக்கு. இந்த எண்ணெய்கள் சம்பந்தமா நம்ம 60% வாங்கிட்டு இருக்கோம். வர நவம்பர் 21ஆம் தேதிக்குள்ள இந்த 2 நிறுவனத்துக்கிட்ட இருந்து யாரெல்லாம் எண்ணெய்கள்லாம் வாங்குறாங்களோ, இது ரெண்டுமே ரஷ்யாவுடைய தான். இந்த நிறுவனங்கள்ட்ட இருந்து யார் வாங்குறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு பொருளாதார தடை நான் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஓகே நம்ம கூட நட்புறவாகிறதுக்காக சின்னதாக கொஞ்சம் நமக்கு டாக்ஸ் கம்மி பண்ணுறேன், ஒரு 25-15க்கு கம்மி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாரு. இப்போ இவங்களுக்கு தடை போட்டதுக்கு அப்புறமா நமக்குமே எக்ஸ்ட்ரா தடை போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. சரி ஓகே, நமக்கு இவ்வளோ பிரச்சனை ஆகுது. ஏன்னா இப்போ ஒரு டாக்ஸ் ரொம்ப அதிகமாக, இப்போ சைனாவில் போட்ட மாதிரி 155% டாக்ஸ் போடுறேன் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டாருன்னா நமக்கு நிறைய அடிபடும். ஏன்னா இங்கிருந்து நம்ம நிறைய அனுப்புகிற திங்ஸ்லாம் இருக்குது, நம்ம வெளிநாடுகளுக்கு வியாபாரம் செய்கிற நிறைய பொருட்கள் இருக்குது. அது எல்லாமே போகிறது ரேட் அதிகமாகும். அவங்க அவ்வளோ அதிகமாக விலை கொடுத்து வாங்க மாட்டாங்க. அதனால நமக்கு இங்கே உள்ள நிறைய அடிபடுகள் வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு வேலை போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இங்கிருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா இப்போ நமக்கு பெனிஃபிட்டாகவும் இருக்கணும்,
அதே மாதிரி நம்ம இவன் அமெரிக்கா கூட சண்டை போடாமையும் ஓகே நம்ம ஒரு கரெக்டான ஒரு நாடு வந்து நம்ம கிட்ட இருந்து இதே மாதிரி நமக்கு ஒரு நஷ்டமாகாம கரெக்டான ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் தொலைவிட்டு வந்துட்டு இருக்காங்க. சப்ளையை வந்து வேற யார்ட்டையாவது நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. ஆனா ரஷ்யா கூட இருக்கிற நமக்கு ஒரு பெனிஃபிட் என்ன இன்னொன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைமுக்கு வந்து நம்ம கொடுக்கறது. இப்போ ஒரு நாளைக்கு வந்து 52 டன் பீப்பாய்கள் வந்து நமக்கு வேணும். அதாவது இவ்வளோ டன்ல இருக்கக்கூடிய பீப்பாய்கள் வந்து நமக்கு இந்தியாவுக்கு இருந்தாதான் நம்ம வந்து கரெக்டாக யூஸ் பண்ண முடியும் ப்ராப்பரா. ஆனா இது நமக்கு கரெக்டா ரஷ்யா தராங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. 23% வந்து ரஷ்யா தராங்க. இருந்தாலுமே இந்த அளவுக்கு டைமிங்கா நமக்கு தேவைப்படுற அளவுக்கு ரஷ்யா இந்த 23% தரதே வந்து நமக்கு பெருசு. ஆனா இந்த மாதிரி மற்ற நாடுகள் தருவாங்களா அப்படின்னு கேட்டது கண்டிப்பா இல்ல. அதாவது ட்ரம்ப்புக்கு பயந்துட்டு நம்ம இவர் டாக்ஸ் போட்டுருவாரு அப்படிங்கிற பிரச்சனைனால நம்ம வேற நாடுகள், அரபி நாடுகள், இந்த மாதிரி மற்ற நாடுகள்கிட்ட போய் நம்ம இந்த மாதிரி ஆயில்லாம் வாங்கும் போது அவங்க இதே மாதிரி நம்ம ரஷ்யா கொடுத்த மாதிரி கம்மி ரேட்ல தருவாங்களா அப்படிங்கிற டவுட் தான். அது மட்டும் இல்லாம டயத்துக்கு நம்ம இவ்வளோ டன் வந்து நமக்கு ஒரு நாளைக்கு வந்து தேவைப்படுது. இவ்வளோ பீப்பாய்கள் வந்து தேவைப்படுது. அதாவது எண்ணெய் பீப்பாய்கள். ஸோ அந்த அளவு தருவாங்களா அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா டவுட் தான். உடனே ஒரு நாளைக்கு நமக்கு இவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கும் போது அவங்க தராம போறாங்க அப்படிங்கும் போது நமக்கு உள்ளக்குள்ள நம்ம இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய நம்ம டீசலா இருக்கட்டும், பெட்ரோலா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தட்டுப்பாடு ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இன்னும் ஆட்டோமேட்டிக்கா விலைவாசி ஏற ஆரம்பிக்கும். இப்போ டிரான்ஸ்போர்ட் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுனாலே நமக்கு மற்ற பொருட்கள்லாம் ஏறக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நீங்க டிரான்ஸ்போர்ட் ஏதாவது இப்போ பெட்ரோலோட ரேட்டு நம்ம இங்க வந்து கம்மியா வாங்கிட்டு இருக்கோம், நமக்கு மிச்சமாகுது இந்த ரேட்ல இருக்குது. இப்போ வேற பக்கம் வாங்குறோம், இப்போ 81 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்த இடத்துல $85 வந்து மாறும் போது நமக்கு வந்து ரேட் அதிகம் பண்ணுவாங்க. கண்டிப்பா ரேட் அதிகம் பண்ணிட்டாங்கன்னா டிரான்ஸ்போர்ட்ல தான் நிறைய வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. மற்ற நாடுகள்ல இருந்து மற்ற நாடுகளா இருக்கட்டும், இல்ல மற்ற ஊர்களா இருக்கட்டும், மற்ற ஸ்டேட்டா இருக்கட்டும், எல்லா இடத்துல இருந்தும் வேற வேற பொருட்கள் ஒவ்வொரு இடத்துல இருந்து வருது. இப்ப திருப்பூர்ல இருந்து நிறைய இடத்துக்கு வெளியே டி-ஷர்ட்ஸ் அதெல்லாம் போகுதுன்னா அங்க மற்ற நாடுகள்ல இருந்து மற்ற ஸ்டேட்ல இருந்து இந்த காய்கறிகளா இருக்கட்டும், மற்ற திங்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து உள்ள வருது. எல்லாத்துக்குமே டிரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்றோம். ஸோ அது எல்லாமே பெட்ரோல் விலை ஏறும் போது அதோடைய விலைகளும் வந்து அதிகமாகும். ஏன்னா டிரான்ஸ்போர்ட் செலவு இருக்கிறனால அதுவுமே அதிகமாகும். அப்படி அதிகமாகுது எல்லாத்தோட பொருளோட ரேட்டுமே அதிகமாகும். பெட்ரோல் ரேட்டு, பொருளோட ரேட்டு, அது மட்டும் இல்லாம நம்ம இந்தியாவில் இருக்கிற முக்காவாசி இல்ல எல்லாத்துக்குமே வந்து வேலை கிடைக்காம நிறைய பேர் வந்து ஜென்சி பசங்க எல்லாருமே வந்து திண்டாடிட்டு இருக்காங்க. சரியான வேலையும் இல்ல. கிடைச்ச வேலைக்குமே வந்து தகுந்த கூலி இல்லாம நிறைய பேர் வந்து புலம்பிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு இடம் வந்து இருக்குது. இதே மாதிரி போராட்டம் தான் இலங்கையில, இந்த நேபாளம், இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நடந்திருக்கு. ஸோ அங்க இந்த மாதிரி போராட்டங்கள்லாம் நடந்தாதான் விலைவாசி உயர்வு, அதுக்கப்புறம் வேலை சரியா இல்லாதனால, வேலை இருந்துமே வந்து கம்மியான செலவுலாம் கிடைக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறனால தான் அங்கேயுமே ஜென்சி கிளர்ச்சி வந்து ஏற்பட்டு அங்கேயுமே பெரிய போராட்டங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. அதே மாதிரி நிலைமை இங்க வரும்போது கண்டிப்பா இவங்களுமே வந்து போராட்டத்தில் இறங்குவாங்க. இப்போ பெட்ரோல் விலை ஏறுது அப்படிங்கும் போது நமக்கு இந்த ட்ரம்ப் இதை பண்ணிட்டாரு, இவங்க இதனால இப்படி ஆயிருக்கு அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. நமக்கு வந்து பெட்ரோல் விலை ஏறி இருக்கு, பெட்ரோல் விலை குறைங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே இறங்கி போராட ஆரம்பிப்பாங்க. இப்போ கூட நம்ம பெட்ரோல் விலை ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம போராட்டம் நடத்தினோம். டாக்ஸ் வந்து இவ்வளவு போடுறீங்க, பெட்ரோல் விலை ஏத்துங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இப்போ நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறத விட்டுட்டு வேற நாடுகள்கிட்ட போறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு இந்த பிரச்சனையாகும். சரி ஓகே, இவ்வளவு பிரச்சனையாகுது, இதை வாங்கினா கண்டிப்பா உள்ள கிளர்ச்சி ஏற்படும். அதாவது ஜென்சி வந்து இறங்கிடுவாங்க போராட்டத்துல, ரொம்ப பெரிய போராட்டமா வெடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம்னா சரி ஓகே, அதை விட்டுட்டு நம்ம ரஷ்யா கிட்டேயும் வாங்கிக்கலாமே அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தான் பொருளாதார தடை விதிச்சிருவார் ட்ரம்ப். அவர் தான் சும்மா இருக்கிற மாட்டாரு, ஏதாவது ஒன்று தேவையில்லாம ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரிலாம் விஷயங்கள் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவர் என்ன பண்றாரு என்ன பண்றது அப்படிங்கிறதே அவர் தெரியல. அவரு இந்த பதவியை விட்டு விலகினதுக்கு அப்புறம் தான் வந்து மற்ற நாடுகள்லாம் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாங்க அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ஏன்னா திடீர்னு ஏதாவது ஒன்று யோசிச்சு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம டாக்ஸ் போட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவரு திரும்ப டாக்ஸ் போட ஆரம்பிக்கிறேன், நீங்க எண்ணெய் வாங்க நிறுத்துங்க இல்லைன்னா போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி பயமுறுத்துறாரு. இவர் எந்த நேரத்தை எப்படி பேசுறாரு அப்படிங்கிறதே தெரியல. சரி ஓகே, இதை விட்டுருங்க. அதாவது இந்த டாக்ஸ் ஆயில் வாங்கினீங்கன்னா நீங்க போடுவீங்க அப்படிங்கறதுனால சரி ஓகே நம்ம ரஷ்யா கிட்டே வச்சுக்கலாம் அப்படின்னு போனாலுமே ரஷ்யா கிட்ட நம்ம வச்சுக்கிறோம் அப்படிங்கும் போது இவர் டாக்ஸ் அதிகமாக போடுறாருன்னா இங்க இருக்கிறவங்க நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லாம போகும். இருந்தாலும் அதாவது நம்ம எண்ணெய் வாங்கினாலும் நமக்கு பிரச்சனை, வாங்காம விட்டு மற்ற நாடுகளுக்கு போனாலும் அங்கேயுமே வந்து பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதுமே கீழே வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும். சில பேர் வந்து உங்களுக்கே தோணும் இதெல்லாம் இருந்தால் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, இந்த பிரச்சனைக்கு வந்து இந்த மாதிரி பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் தெரிஞ்சதுன்னா அதையுமே வந்து கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.